ஹலோ ஸ்டூடெண்ட், இன்னைக்கு இந்த வீடியோட என்னென்ன பார்க்க போனால் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷோட இன்றைக்கி நடுப்போடையில் பப்ளிக் எக்ஸாம் 2025ஓட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் வித் 1 மார்க்ஸ் கீவோட. சரியா? எனக்கு கூட தெரியும் ரொம்ப பணம் லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ போட்டுட்டு. நான் பணம் கொஸ்டின் பேப்பர் வந்துப்பேன் இன்றைக்கி வந்துப்பேன் லேட்டு தான் வந்துப்பேன் ஷேர் பண்ணிட்டாங்க. அதுக்காக வந்துப்பேன் நான் வீடியோ கொஞ்சம் லாங் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்காக ஸ்டூடெண்ட்காக நான் சாரி கேட்குறேன். இனிமேல் வந்துப்பா அந்த மாதிரி வந்துப்பா நடக்க மாட்டாங்க. இனிமேல் வந்துப்பா நம்ம அப்லோட் பண்ணுவேன் நம்ம சேனலில். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்டு. அப்போ தான் 12th 10th 11th ஸ்டாண்டர்டோட 1 மார்க்ஸோட வந்துப்பா நம்ம சேனல் ஆன்சருக்கு அப்லோட் பண்ணுவேன் உடனே. ஸோ அப்போ தான் ஆள் தெரிய வரும். ஓகே, ரவுல வந்துப்பா 1 மார்க்ஸ் கரெக்ட் இருக்குது, ரவுல வந்துப்பா 2 மார்க்ஸ் கரெக்ட் இருக்குது, ரவுல வந்துப்பா 3 மார்க்ஸ் கரெக்ட் இருக்குது. இதே கொஸ்டின் அதுதான் ஆன்சராக 1 மார்க்ஸ் வந்துப்பா இதுதான் ஆன்சராக. அப்போது ஆள்பானா தெரிஞ்ச முடியும். சரியா? ஸோ சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துப்பா இங்கிலீஷ்க்காக வந்துப்பா நான் 2025 பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் வந்துப்பா 20 கேட்டாங்க இன்றைக்கி எக்ஸாமோட. சரியா? சார் இப்போது ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்துப்பா டி இருக்குது. சார் டெட்டுன்னு ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆன்சர் வந்துப்பா பி இருக்குது. தேர்ட் ஆன்சர் வந்துப்பா ஏ இருக்குது. ஃபோர்த் ஆன்சர் வந்துப்பா பி இருக்குது. ஃபிஃப்த் ஆன்சர் வந்துப்பா ஏ இருக்குது. சிக்ஸ்த்து ஆன்சர் வந்துப்பா பி இருக்குது. செவன்த் ஆன்சர் சி இருக்குது. எயித் ஆன்சர் ஏ இருக்குது. நைன்த் ஆன்சர் டி இருக்குது. 10th ஆன்சர் ஏ இருக்குது. 11th ஆன்சர் டி இருக்குது. 12th ஆன்சர் பி இருக்குது. 13th ஆன்சர் டி இருக்குது. 14th ஆன்சர் சி இருக்குது. 15th ஆன்சர் பி இருக்குது. 16th ஆன்சர் சி இருக்குது. 17th ஆன்சர் சி இருக்குது. 18th ஆன்சர் சி ஏ இருக்குது. 18th ஏ இருக்குது. 19th ஏ இருக்குது. அது மாதிரி 20 கூட ஏ இருக்குது. 20 ஆன்சர் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்து போடுவோம்ப்பா 1 மார்க்ஸோட ஆன்சருக்கு தான் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. வேறு ஏதாவதுக்கு வான்ப்பா 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரான்ஸோடனுக்கு வேணும்னா 1 மார்க்ஸோட ஆன்சருக்கு ஃப்ரான்ஸ் சப்ஜெக்டோட 12th ஸ்டாண்டர்ட் ஃப்ரான்ஸ் சப்ஜெக்டோட எனக்கு ஆன்சர் கீ வேணும்னா 1 மார்க்ஸோட பப்ளிக் எக்ஸாமுக்காக கீழே கமெண்ட் பாக்ஸு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம அப்லோட் பண்ணுவேன் வெரி சீக்கிரமாக. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ அதுக்காக நான் சாரி கேட்குறேன் ஸ்டூடெண்ட்காக. ஸோ தேர்ட்டு ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்காக நம்ம சாம்பா ஆன்சருக்கு உடனே அப்லோட் பண்ணுவேன். இது மாதிரி லேட்டு நான் அப்லோட் பண்ண மாட்டேன். சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுவேன் நம்ம யூடியூப் சேனல். அது மாதிரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு கூட நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. வெரி யூஸ்ஃபுல் ஆகும். 10th 11th 12th ஸ்டாண்டர்ட் அடுத்த எக்ஸாமுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மோர் கொஸ்டின் பேப்பர் ஃபார் பப்ளிக் எக்ஸாம்னா நான் பேட்டர்ன் எப்படி பப்ளிக் எக்ஸாம் வரும் அது எல்லா ஸ்டடி மெட்டர் பிடிஎஃப் வித் நம்ம சாம்பா ப்ரொவைட் பண்ண ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. அது நம்ம வாட்ஸ்அப் குரூப் அது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பு ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணோம் அவ்வளோ பேர் சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வெரி யூஸ்ஃபுல்லாகும். இதை பிடிஎஃப் கூட நான் அங்கே அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் கூட. ஸோ அதுக்காக தான் நான் சொல்லேன் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ண அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வெரி யூஸ்ஃபுல்லாகும் பப்ளிக் எக்ஸாம் டைமில். சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மோர் கொஸ்டின் போயினாப்பா பப்ளிக் எக்ஸாமுக்கு வரும் கொஸ்டின் அதை கூட நம்ம அப்லோட் பண்ணுவேன். சரியா? கொஸ்டின் வித் ஆன்சருக்கு 2 மார்க்ஸ் சரி, 3 மார்க்ஸ் சரி, 5 மார்க்ஸ் சரி, 1 மார்க்ஸ் கூட நம்ம சாம்பா அப்லோட் நம்ம வாட்ஸ்அப் குரூப் கூட இது மாதிரி நம்ம யூடியூப் சேனல் கூட. ஸோ ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட். இப்போ தான் நம்ம சேனல் கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இருக்காங்க சப்ஸ்கிரைப் கூட லைக் பண்ண ரொம்ப ஸ்டூடெண்ட் பார்க்குறாங்க. ஸோ அதுதான் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் கூட அது மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஜாயின் பண்ணணும். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்க கூட ஹெல்ப் பண்ணிக்கோங்க. ஓகே சார் குடிஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யோர் நெக்ஸ்ட் டைம் எக்ஸாமோட 1 மார்க்ஸ்க்கு கூட நம்ம சேனல் ப்ரொவைட் பண்ணுவேன் வித் ஆன்சருக்கு கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சருக்கு. ஸோ ஓகே சார் குடி, கெட்ஸ் இட் பை ப்ரிப்பேர் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாம். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் எக்ஸாம் 10th 11th and 12th ஸ்டாண்டர்ட். இது 3 கிளாஸ் சைடு
ஆல் த பெஸ்ட். நம்ம சாப்டர் வைஸ் வந்துப்பா 1 மார்க்ஸ்க்கு எடுப்பானா ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சருக்கு நம்ம சேனல் உடனே அப்லோட் நான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்துப்பா நான் ஒரு நாள் வந்துப்பா நான் லேட்டு நான் அப்லோட் நான் பண்ணிவிட்டேன். சாரி ஃபார் தட்டு. இன்றைக்கி வந்துப்பா நான் அது மாதிரி வந்துப்பா நடக்கக்கூடாது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துப்பா நம்ம சேனலுக்காக வந்துப்பா நான் சாரி கேட்குற ஸ்டூடெண்ட் இன்னைக்கு கம்மிங் டேஸில் வந்துப்பா நான் இது மாதிரி வந்துப்பா நான் நடக்கக்கூடாது. சரியா? ஸோ கம்மிங் டேஸில் வந்துப்பா நான் இது மாதிரி நான் மிஸ்டேக் நான் பண்ண மாட்டேன். ரொம்ப சீக்கிரமாக நம்ம சேனல் ப்ரொவைட் நான் பண்ணுவேன் ஆன்சருக்கு விட்டு. சரியா? நம்ம யூடியூப் சேனல் கூட நம்ம வாட்ஸ்அப் குரூப் கூட ஸோ அவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணால் அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சாரி ஃபார் தட்டு. நம்ம சேனல் நான் சீக்கிரம் நான் ப்ரொவைட் நான் பண்ணவே இல்லை 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சருக்கு. ஸோ சாரி ஃபார் தட்டு. நம்ம சீக்கிரம் நம்ம அப்லோட் நான் பண்ணுவேன். நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே சிலக்குட்டி, ஃபார் ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம் மற்ற எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் நீங்கள் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் ஸ்டடிக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே சிலக்குட்டி, கெட்ஸ் இட். பை.